வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் ரீசனிங்கில் 5வது கிளாஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற கிளாஸஸையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் ஃபிகர் செலக்ட் த ஒன் இஸ் விச் ஆர் ஒன் கொஸ்டின் ஃபிகர் இன் ஹிடன் எம்பிள்ட். ஓகே, ஸோ எம்பிடி ஃபிகர் தான் கேட்குறாங்க. ரொட்டேஷன் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளிவிவரத்திலிருந்து கேள்விப்பட மறைக்கப்பட்டுள்ள உட்பொதிக்கப்பட்டுள்ள ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் சுழற்சி அனுமதிக்கப்படவில்லை. ஓகே, அப்படின்னா இப்படி இப்போ இந்த படம் இருக்குன்னு வச்சுங்களேன், இது இருக்குங்களே, இது வந்து நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்குறது அல்லது இப்படி ரொட்டேட் பண்ணி இமேஜினேஷன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இருக்கிறபடி வந்து கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இதில் வந்து மறைஞ்சிருக்கோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ நமக்கு மின்னல் வெட்டும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தானே ஒரு கான்செப்ட் தானே இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதாவது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுல வரும் அப்படி மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் இந்த கோட் இருக்குல்ல, இந்த கோட் இருக்குது, அது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரியான இந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை. ஸோ அதனால் ஒன்றாவது ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் போயிடலாம். செகண்ட் ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடு இப்படி இருக்குது, அதே இது வந்து இப்படி போட்டோம்னா வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா, இப்படி போட்டால் கூட வராதுங்களேங்க. ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷனும் வராது. ஓகேவா? அடுத்து நம்ம தேர்ட் ஆப்ஷன்ஸ் போயிடலாம். தேர்ட் ஆப்ஷன்ஸில் அவங்க சொன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ இங்கே பாருங்களேன், இந்த கோடு வரலாம். ஓகேவா? அடுத்து இந்த கோடு வரலாமா? கண்டிப்பாக அந்த கோடு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து இந்த இடத்துல ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எப்படி ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு இங்கே வரும் பாருங்க, இந்த கோடு இந்த வருதா? எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குல்ல, அந்த கோடு, இந்த கோடு இங்கே வருது பாருங்க, இந்த வந்துருச்சா? எஸ். அடுத்து இந்த கோடு இருக்குல்ல, அது வரும் பாருங்க, வந்துருக்கா? எஸ். இப்போது நான் வந்து ஃபோர்த்து இதில் ஓவர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதுதான் அந்த ஷேப்பு தான் வந்து இங்கே இருக்க ஷேப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஸ்டெப்பாக தெளிவாக சொல்லி தந்திருக்கேன் நினைக்கிறேன். இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் போயிட்டு இப்போ வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், ஸோ இது கூட வரலாமே அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த லைன் மட்டும்தான் இருக்கே தவிர நமக்கு இங்கே ஒரு லைன் வேணும்னு சொன்னோம்ல, இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன் வேணுமா இல்லையா? ஸோ அந்த லைன், அதாவது இந்த தேர்ட் படம் வந்து பார்த்தா இந்த லைன் வந்து பார்த்தா இப்படி சேர்ந்து போயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்படி வந்து இப்படி இருந்துச்சு வச்சுங்களேன், இதுதான் கரெக்டாக வந்திருக்கும். பட் இங்கே வந்து இதுதான் மிஸ்ஸிங். ஓகேவா? ஸோ அதனால தான் தேர்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணோம். மற்ற ஒன்றாவது ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷனும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுகளையும் நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டோம். இப்போ சரியான ஆன்சர் அப்படிங்கிறது ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் வில் பி ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த கொஸ்டின் சீரிஸ். ஓகேவா? கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் உள்ள கேள்விக்குறியை மாற்றும் எண்களின் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 165 கொஸ்டின் மார்க், 195, 210, 225 அண்ட் 240 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்பர் சீரிஸ்னு சொல்லப்படக்கூடிய. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்துட்டு 195. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்து 210 அப்படி மாதிரி கொடுத்து இந்த மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அது நம்பர் அனலாகின்னு சொல்லப்படக்கூடிய. ஓகேவா? ஸோ அப்போது அது இதில் வராது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கமா ஒரு நம்பர் கொடுத்து அடுத்து கமா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ கமா கொடுத்து வந்துச்சு அப்படின்னா அது நம்பர் சீரிஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்பர் சீரிஸுங்கிறது நம்பர் அனாலஜிங்கிறது வெவ்வேறு விதமாக வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் சீரிஸுங்கிறப்போ வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸில் இப்போ 165லேருந்து கொஸ்டின் மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 195, 210 அப்படி மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஓகே, அப்படி தானே? நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்லேருந்து வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்லேருந்து வரும்பொழுது இது பெரிய நம்பர், இதுலேருந்து அடுத்து வரக்கூடிய நம்பர் சின்ன நம்பர். ஓகே, அப்புறம் இது பெரிய நம்பராக இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் உள்ள நம்பர் வந்து சின்ன நம்பராக இருக்குது. ஓகே, அப்படி வரும்பொழுது நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இப்போ 240 இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 225 கழிக்க முடியுமா? இப்போ 240 இருக்குது அப்படின்னா 225 நீங்கள் கழிங்க. ஓகேவா? ஸோ 225 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 5. இப்போ இங்கே 0 இருக்குது, இது 10,000, இது 3000. ஓகே, அப்போ 10ல் 5 போனால் 5, இங்கே 23ல் 22 போச்சுன்னா 1. ஓகே, அப்போ 15. ஓகே, இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட்னா 15 அப்படிங்கிற முடிச்சுட்டு. ஓகே, அடுத்து இதுலேருந்து இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு. இப்போ அதே தான் 225, அதில் 210 போச்சு அப்படின்னா 5 அப்படியே கீழே போட்டுருங்க. 22ல் 21 போச்சு அப்படின்னா 1, அப்போ 15. ஓகே, ஸோ அப்போ இதுலேயுமே வந்து 15 கழிச்சிருக்கான். ஓகே, அடுத்து 210 இருக்குது. ஓகே, 210 இருக்குது அப்படின்னா
அது கூட 195 கழிக்கணும். ஓகே. அப்போ 5 கீழ இங்க 5 இருக்கு. இங்க மேல 0 இருக்கு. அப்போ பக்கத்துல உள்ள கடன் வாங்குவோமா? எஸ். அப்போ இது 10,000 இது வந்து 0 ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ இது 10,000. ஓகே. அப்போ 10ல 5 போச்சு அப்படின்னா 5 இங்கிட்டு 20ல 19 போச்சுன்னா 1 அப்போ 15 மறுபடியும் இப்போ எல்லாமே வந்து 15 15 தான் குறைஞ்சி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 15 கழிச்சு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து போகிறதுனால 15 கழிச்சு வந்திருக்கோம். அதே ஃப்ரெண்ட்லேருந்து இப்படி போயிருந்தோம் அப்படின்னா எல்லாமே 15 கூட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இங்கே என்ன மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ்லாம் அப்படின்னா அடுத்தடுத்து ஆர்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது நம்ம தலையில் இப்போ இருந்தானே போகிறோம். அப்போ கண்டிப்பாக இங்கே கழிச்சிருக்கிறதுனால இப்போ 195 இருக்குல்ல, அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்பரை கழிக்கணும். ஓகே. இப்போ 195 இருக்குல்ல, 195 மைனஸ் 15. ஓகே. அப்போ கழிச்சிங்க அப்படின்னா 5 5 போனால் 0, 9 19 1 போச்சு அப்படின்னா 18. அப்போ 180 தான். அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல இருக்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும், அப்படி தானே? எஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் கேட்பாங்க. ஸோ அது இது மாதிரி நிறைய கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் நிறைய கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பின்வரும் உருவத்தொடர்களில் கேள்விக்குறி மாற்றும் படத்தை தேர்ந்தெடுக்கவும். அதுதான் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த ஃபிகர் தட் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் தி ஃபாலோவிங் சீரிஸ். ஓகே. ஸோ இது வந்து ஃபிகர் சீரிஸ்னு சொல்லப்படக்கூடிய, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா நம்பர் பார்த்தோமா, அடுத்தடுத்த நம்பர் வந்து வரேன் எப்படி வந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஃபிகர் சீரிஸ்னு சொல்லப்படக்கூடியது. ஃபிகர் சீரிஸும் அப்படி ஒன்றுங்கிறது வந்து இப்போ இந்த இதுலேருந்து இந்த நம்பர் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதும், இதுலேருந்து இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதும், இதுலேருந்து இது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. நமக்கு கொஸ்டின் மார்க் கேட்டுருக்கிறது இங்கே தான். ஓகேவா? சில இடங்களில் இந்த சென்டர்லையும் கேட்பாங்க. ஆனால் பெரும்பாலுமே இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சப்போ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருங்கோணத்தில், ஓகேவா? ஸோ அருங்கோணத்தில் இருக்க மாதிரியான ஒரு டயக்ராம் தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து அது என்ன பண்ணுது அப்படின்னா, ரெண்டாவது படத்தில் அது 2 ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் ஒன்று இருக்குது, இதில் 2 ஆகுது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது 3 ஆகுது. ஓகேவா? ஸோ 3 இது இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இதுலையுமே வந்து இப்போ 1வதுலேருந்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா அதில் 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து 2வதுலேருந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்க்ரீஸ். ஓகேவா? 3 ஆயிருக்கு. அடுத்து இதுலேருந்து இது பார்த்தீங்கன்னா 4 ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக அது இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4வது இதில் வந்து 4 இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, அப்படி தானே? ஸோ இந்த டைமண்ட் மாதிரியான அருங்கோணம் மாதிரியான ஒரு இது டயக்ராம் வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா அது 5வது படத்தில் வரும்போது நமக்கு எப்படியா இருக்கும்? ஓகேவா? ஸோ இப்போ 5வதுல வரும்பொழுது இங்கே ஏற்கனவே 1லேருந்து 2 போகும்போது 1 இன்க்ரீஸ் ஆகிருந்தா போச்சுன்னா இப்போ இங்கே வந்து 4லேருந்து 1 தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 4 கூட 1 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5. அப்போ 5 தான் வந்துன்னா இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும்னு சொல்ல முடியுமா? ஸோ அப்போ 5 இது இருக்க மாதிரியான இந்த அருங்குணமாக இருக்கிறது வந்துன்னா 5 இது இருக்க மாதிரியானதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 1 2 3 4. ஓகே. ஸோ இதில் 4 தான் இருக்குது. ஓகே. அப்போ கண்டிப்பாக அது வராது. ஓகே. அடுத்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1 2 3 மட்டும் தான் முழுமையாக இருக்குது. ஓகே. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ 3 இது தான் வந்துன்னா இந்த மாதிரியான ஒரு முழுமையான ஒரு இதாக இருக்குது. ஸோ மற்ற 2 இது 2 பார்த்தீங்க அப்படின்னா சரியா இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம 2வதுமே எலிமினேட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பார்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதையுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4 தான் வரும். ஏன் அப்படி நான் ஆப்ஷன் 4 வரும்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் தான் வந்துன்னா அந்த நம்ம எதிர்பார்த்த 5 இருக்குது. 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ இப்போ இதில் 5 இருக்குது. நமக்கு இங்கே 5 இருக்கிற மாதிரி தான் வேணும். அப்போ கண்டிப்பாக வந்துன்னா இந்த ஆப்ஷன் 4 தான் அப்படின்னா சரியான ஒன்றாவே இருக்கும். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 4 தான் அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் லெட்டர் ஷுட் பி இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீரிஸ். ஓகே. பின்னொரு தொடர்களில் கேள்விக்குறிக்கு எந்த எழுத்து இருக்க வேண்டும் அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல இருக்கலாம். ஓகேவா? அதான் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா MGLHHKIJJ கொஸ்டின் மார்க். ஓகேவா? முதல்ல நம்ம நம்பர் சீரிஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபிகர் சீரிஸ்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த லெட்டர் சீரிஸ்ன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சீரிஸாக தான் வருது. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எம்முக்கு அப்புறம் வந்து ஜி, அடுத்து ஜிக்கு அப்புறம் எல், அப்புறம் எல்லுக்கு அப்புறம் ஹச், அந்த மாதிரி அப்புறம் அடுத்தடுத்து போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. சீரிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ எம் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை முதல்ல பார்க்குறதுக்கு இங்கே ஏபிசிடி இருக்குது அப்படின்னா நம்ம ஏபிசிடி எழுதி ஒரு விதமாக வச்சுருப்போம். நம்மளோட ரெகுலர் கிளாஸஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேடர் வந்து அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த லேடர் படி தான் நம்ம இது அட்டன் பண்ண போகிறோம். ஓகே. அப்போ எம்மு ஜி இருக்கு. ஓகே. இங்கே எம்முங்கிறது இங்கே இருக்குது, இந்த இருக்குது, எம்முங்கிறது இங்கே இருக்குது, ஜிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் நினைப்பீங்க 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி தலைகீழ போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ -6 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே. அடுத்து ஜிலேருந்து எல் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 மறுபடியும் என்ன
ஃபஸ்ட்டு தலை மைனஸ் வந்துட்டு அடுத்து மறுபடியும் ப்ளஸ் 5 போகிறாங்களா அப்படி கூட பாருங்கள். அடுத்து எல்லுலேருந்து ஹெச் பாருங்கள். எல்லுலேருந்து 1 2 3 4 ஓகே அடுத்து 4 இந்த மாதிரி போக மாட்டான் ஓகே. ஸோ இப்போ 4 இது போயிருக்கான். உங்களோட ஐட்டாலஜி எப்படி போகும். இப்போ 4 இது வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிருக்கான் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்லேருந்து கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இது போவாங்கன்னு நினைக்கிறீங்களா. ஸோ ஹெச்லேருந்து ஐ ஹெச் இருந்தா இருக்குது ஓகேவா. ஹெச்சில் இருந்தா இருக்குது சாரி ஹெச்லேருந்து கேக்கு போனோம். 1 2 3 அப்போ ப்ளஸ் 3 போயிருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேலேருந்து ஐ ஓகேவா. ஸோ கேலேருந்து ஐ அப்படின்னா லாஸ்ட்டாக 3 இது வந்து முன்னாடி போயிருந்தாங்க. இப்போ கண்டிப்பாக மைனஸ் 2 இது பின்னாடி வந்துருப்பாங்க. கேலேருந்து ஐ 1 2 அப்போ 2 இது வந்து பின்னாடி வந்திருக்காங்க ஓகே. அடுத்து கேலேருந்து ஐலேருந்து ஜே பாருங்க. ஐ இங்கே இருக்குது ஐ இந்த இருக்குது ஐலேருந்து ஜே அடுத்து 1 தானே போயிருக்க முடியும். 1 தான் ப்ளஸ் போயிருக்கணும் ஓகே. ஸோ 1 முன்னாடி போயிருக்கணும். அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 முன்னாடி போயிருந்தாங்க லாஸ்ட். அப்போ கடைசியாக என்ன ஒன்று இருக்கணும் அப்படின்னா -0 தான் போயிருக்கணும். அப்போ அதே லெட்டர் தான் இருக்கணும். அதனால தான் இங்கே ஜே இருக்குது. இப்போ அடுத்து மறுபடியும் என்ன அப்படின்னா இப்போ அப்படியே மாறுங்க. இப்போ ஜே இருந்துச்சுல ஜேயிலேருந்து மறுபடியும் -1 போகணும் ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வந்து அதாவது 0 முடிஞ்சிருந்தோம். இப்போ ஜேங்கிறது அடுத்து வந்துடும். ஜேயிலேருந்து மறுபடியும் நம்ம -1 போகணும் ஓகே. ஸோ ஜே இருக்குது அப்படின்னா ஜேயிலேருந்து -1 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும். -1 போனீங்கன்னா ஐ தான் வரும். அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல என்ன வரும் ஐ தான் வரணும். அப்போ ஐங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் 1ல் இருக்குது. அதுதான் சரியான ஒன்று ஓகேவா. ஸோ இது ஒரு விதமாக வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. ஸோ இது ஒரு டைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே +6 வரும் சாரி -6 வரும். அடுத்து +5 வரும். அடுத்து -4 வரும். அடுத்து +3 வரும். அடுத்து -2 வரும். அடுத்து +1 வரும். அடுத்து 0 அதுக்கப்புறம் வந்து -1 அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ்ஸும் அண்ட் மைனஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ இதனால் வந்து நீங்கள் நல்லாவே இல்லை நிறையாவே வந்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே சிம்பிள்ஸ் மாறுறதுனால கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த விதமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் ஓகே. கொடுக்கப்பட்ட சொற்களை அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தும் ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 வார்த்தை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகரவரிசைப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ங்கிறது வேறு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசைங்கிறது டிக்ஷனரி படி ஆர்டர் பண்ணுறது தான் ஓகேவா. ஸோ அப்போ ரெஸ்பான்ஸு ரிப்போர்ட்டர் ரியாக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலவெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா. இதில் நம்ம என்ன பண்ணணும் ரெஸ்பான்ஸு ஆர்இ ஃபஸ்ட்டு இருக்க எல்லா லெட்டருமே பார்க்கணும் ஓகே. ஸோ ஆர்இ வரைக்குமே எல்லாத்துலேயுமே ரீன்றே தான் இருக்குது ஓகே. அதுக்கப்புறம் உள்ள 3வது லெட்டர் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே 3வதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் இருக்குது. அடுத்து பி இருக்குது. இங்கே ஏ இருக்குது. அப்போ 3வதுல ஃபஸ்ட்டு நமக்கு ஏபிசிடி அப்படின்னு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ தானே வரும். அப்போ ஏங்கிறது தான் வரணும். அப்போ ஏங்கிறதுக்கப்புறம் வந்து 4த்தில் பார்த்தீங்கன்னா ஜி தான் 3வது லெட்டராக இருக்குது. அப்போ அது வராது ஓகேவா. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஏங்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துடலாம் ஓகேவா. ஏன்னா ஏங்கிறதுக்கு காம்படிஷன் அடுத்து வேறு எந்த ஒரு வேர்டுமே இல்லை. ஸோ அதனால் 3வது தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா. ஸோ இந்த 3வது தான் வந்து ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. 3வது தான் ஃபஸ்ட்டு ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3வது எடுத்துட்டோம். இப்போ 3வது அவுட் ஆயிடுச்சு ஓகேவா. மிச்சம் என்ன இருக்குது ஏக்கப்புறம் அடுத்து 4வது லிட்டர் பார்க்க வேண்டியதான். இருந்தாலுமே 3வது லிட்டரே இருக்குல்ல. 3வது லிட்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வருஷப்படி வரக்கூடியதில் எது வந்து ஃபஸ்ட்டு வரும் பி வருமா. பி இல்லை ஜி வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ ஜிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இங்கே இருக்க எல்லு வரும் ஓகேவா. எஃப்ஜி ஹெச்ஐ எல்லாமே ஓபி அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் 4வது வந்துன்னா 2வது வரலாம் ஓகேவா. ஸோ இது 2வது வரலாம் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லு தான் வரும். ஜிக்கு அப்புறம் வந்து எல்லு தான் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எஸ்சிபிலாம் வரும் ஓகேவா. ஸோ அப்போது எல்லுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குல்ல அதுதான் வந்து 3வது வரும் ஓகேவா. ஸோ இப்போது 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்மக்கிட்ட இருக்குது இந்த 1 2 தான். அதாவது ரெஸ்பான்ஸாக ரிப்போர்ட்டா அப்படிங்கிறது தான். இப்போது 3வது வந்து இங்கே எஸ் இருக்குது இங்கே பி இருக்குது ஓகே. ஸோ பிக்கு அப்புறம் தான் எல்எம்என் ஓபி கியூஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எஸ் வரும். ஸோ அதனால் அடுத்து நமக்கு 2வது இருக்குல்ல அதுதான் அப்புறம் 4வதாக வரும் ஓகே. ஸோ அப்போ அடுத்து நமக்கு 4வதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது இருக்க தான் வரும் ஓகேவா. அடுத்து மிச்சம் இருக்க ஒன்று இதுதான் அதுதான் அப்புறம் 5வது வரும். அப்போ இதுதான் அப்புறம் சரியான ஒன்று. அப்போது இதில் 3 4 5 2 5 சாரி 5வதுன்னு சொல்லிட்டு நான் 5வதே போட்டேன் பாருங்க. இங்கே 1 வரும் ஓகேவா. இப்போ இது பாருங்கள் 3 4 5 2 1 ஓகேவா. இதுதான் அப்புறம் சரியான ஒரு ஆர்டரு. அப்போது இந்த பக்கம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன்ல இதுதான் அப்புறம் உங்களுக்கு ஆர்டர் படி வரணும் ஓகேவா. அப்போ சரியானது ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா 5 1 அப்படிங்கிற ஆரம்பிக்குது. இது வராது. அப்போ ஆப்ஷன் 2 தான். ஏன்னா இங்கே தான் 3 4 5 2 1 அப்படி மாதிரி ஸ்டார்ட் ஆகி சரியான ஒன்றாவே வந்து இருக்குது ஓகேவா. ஸோ புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்கதான் ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கேஷ் ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி எனக்கு கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டான சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கேஷ்.